என்னென்னு சொன்னா இன்றைக்கு கடத்தொழில் நீரியல் வளத்துறையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் இந்திய தூதரகம் சென்று யாழ் மாவட்ட செயலகம் சென்று அரசாங்க அதிபரிடையும் ஒப்படைச்சு ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநர் மாளிகையிலேயும் மகஜர் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த மீனவர்களுக்கான ஒரு நியாயத்தை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும் என்று எல்லோரும் நாங்களும் நம்புகிறோம், நீங்களும் நம்பியிருங்க என்றும் உங்கள் ஈழக்கடல் ராஜா. நேரடியாக இந்தியன் இழுவைப்படகால் பாதிக்கப்பட்ட அனைத்து மீனவர்களும் இன்று வீதிக்கு இறங்கி பாரிய போராட்டத்திலே இன்று பெரிய ஆர்ப்பாட்டம் கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமான சில ஆய்வுகளை நடத்துங்கள். இது தவறா அல்லது சரியா என்கின்ற முடிவை நீங்கள் பிள்ளைகளை, மாணவ செல்வங்களை நீங்கள் எடுக்க வேண்டும். ஏனென்றால் வருங்காலம் உங்கள் கையில் இருக்கின்றது. இந்த அரசியல் தலைவர்களை நம்பி இனியும் வீதிக்கு இறங்க வேண்டாம். இன்று நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களது உயிர்கள் இன்று அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றன. பாரிய ரோலர்களை கொண்டு சிறிய படகுகளை தாக்குகின்றார்கள். இங்கே பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கின்ற நேவிகளுக்கு சுடுதண்ணி கல்களால் வீசி பாரிய அட்டகாசம் செய்கின்றார்கள். இதுகளெல்லாம் உங்களுக்கு தெரிவதில்லை. கரையில இருந்து வெறுமனே மைக்கை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம், நாங்கள் இதை கண்டிக்கின்றோம் என்று பேசுவதில் எந்த விதமான நியாயங்களும் இல்லை. ஆகவே நீங்கள் இதை கருத்தில் கொண்டு எங்களது மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவி செய்யுமாறு மிக வலியமாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. யாழ் மாவட்ட மீனவர் சங்கங்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்திய இழுவப்படகு சம்பந்தமான விடயமாக ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த போராட்டமானது நாங்கள் முதல் தடவையாக இந்திய தூதரகத்துக்கு சென்றிருந்தோம். அங்கே நாங்கள் சென்ற வேளையிலே இந்திய தூதரகத்திலிருந்து எமது மீனவர் சமுதாயத்திலிருந்து 5 நபர்களை உள்ளுக்கு எடுத்தார்கள். அவர்கள் வந்து கூறும்போது எமது கடற்படையினர் இந்த இழுவைப்படகு, இந்திய இழுவைப்படகு எமது எல்லையை மீறி வருவதை எமது கடற்படையினர் தடுக்கலாம் என்று, இதை நீங்கள் எமது அரசாங்கத்திடம் கலைக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் இதற்கான ஒரு நல்ல முடிவை எமது இலங்கை அரசாங்கம் அனுர திசநாயக அவர்கள் கூறியுள்ளார். தான் எல்லா விதத்திலும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதாக. ஆனால் கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு இந்த மீனவ சமுதாயத்தின் பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியாது. எல்லைக்குள் ஏன் இந்திய நாட்டு இழுவப்படகுகள் இங்கு வர வேண்டும்? எமது மீனவர் அனைவரின் கோரிக்கையானது எமது இலங்கை எல்லைக்குள் இந்திய இழுவைப்படகு வர நாங்கள் எமது அனைத்து மீனவர் சமுதாயம் ஒன்று சேர்ந்து இதை தடை செய்வதற்கான போராட்டத்தை செய்திருக்கின்றோம். ஆனால் அவர்கள் கூறியுள்ளார்கள் இலங்கை கடற்படையினர் இதை தடுக்கலாம் என்று. இலங்கை கடற்படையினர் இதை தடுக்க மீறினால் நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்தியன் ரோலரை கொளுத்துவோம் என்று கூறிக்கொள்கின்றேன். நான் எங்களுடைய கடத்தொழில் சமூகம் இன்றைக்கு பாரிய ஒரு அழிவுகளை மேற்கொண்டிருக்கின்றது. அதாவது தீவு பகுதி உட்பட நம்முடைய குருநகர் வரை எங்களுடைய நெடுந்தீவிலிருந்து நயனாதீவு, நயனாவிலிருந்து அனலதீவு, அனலதீவிலிருந்து எழுபதீவு, மற்றது வேலன, குருநகர், மண்டதீவு, இப்படியான எங்களுடைய ஊர்கள் இன்ற இந்திய ஆக்கிரமிப்பு ரோலர்களால் பாரிய அழிவுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு வடிவாக யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு இலங்கை கவர்மெண்ட், இலங்கை அரசு எங்களுக்கு எந்த வித லோனும் தரப்போறது இல்லை. மீனவருக்கு சொல்லி 2 லட்சத்துக்கு மேல தரப்போறதே கிடையாது. ஆனால் எங்களுடைய நெடுந்தீவிலே பார்த்தா 2,50,00,000 மேலான முறைப்பாடுகளை நாங்கள் சில முறைப்பாடு செய்திருக்கின்றோம். ஆனா இத்தவரைக்கும் எந்த ஒரு
முறைப்பாட்டுக்கும் நாங்கள் போட்ட முறைப்பாட்டுக்கு எந்த அரசாங்கத்தால எந்த ஒரு கொடுப்பனவோ ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் எங்களுடைய மீனவர்கள் தங்களுடைய மனைவிமாருடைய உடைமைகளையும் பிள்ளைகளுடைய உடைமைகளையும் வைத்துத்தான் தொழிலை உருவாக்குகின்றோம். அந்த தொழிலை உருவாக்கி நாங்கள் முன்னம் வந்து கிழமைக்கு 3 தினம் அந்த இந்திய படைகள் இப்ப கிழமைக்கு 7 நாளும் பெறக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய வலைகள் நாங்கள் கொண்டே நண்டு வலைகள் மற்ற பெரிய தொழில்களை எல்லாம் படுத்தா அடுத்த நாள் எங்களுடைய வலைகள் காணாம போகுது. இதால வந்து எங்களுக்கு பாரிய ஒரு நட்டங்களை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கு இந்திய படைகள். ஆனால் இன்றைக்கு அந்த போன தொழில்களுக்கு மீள எங்களால செய்ய முடியாம இருக்கு. இன்றைக்கு எங்களுடைய மீனவ சமுதாயம் இளைஞர்கள் எல்லாம் என்ன செய்யறாருன்னு சொன்னா நேசம் வேலைக்கு போக வேண்டியா இருக்கு. சில இளைஞர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போக வேண்டியா இருக்கு. அதாவது வந்து சிறிய நாடுகளுக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டினோம். அப்ப எங்களுடைய வாழ்வாதாரம் எங்க? அடுத்த தலைமுறைக்கு நாங்க என்ன வாழ்வாதாரத்தை விட்டு செல்றோம்? இலங்கை அரசை நான் கேட்கிறேன், என்ன கண்டு முடித்தனமா நீங்க இருக்கிறீங்க? எங்களுடைய வாழ்க்கை என்ன? எங்களை தலைமுறையினர் இப்படி ஒரு கேட்க நாதியத்தை இதா போய் கொண்டிருக்கிறோம். எங்களை என்ன வாழ்றதா சாகுறதா? எங்களுக்கு நாங்க எங்களோட ஒண்ணு கேட்கல. எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய கடலை வந்து எங்களுக்கு சாங்க. இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியா? இன்னைக்கு தை மாதம் ஜனவரி 15ஆம் தேதி நான் எங்களுடைய அரைக்கோட்டியம் விலை ஏற்றினது. இன்றைய பார்த்தா ஒரு 5000 ரூபாய்க்கு மேல அந்த தொழில முதல் எடுக்க முடியாம இருக்கு. அப்ப வாரவருக்கு என்ன முதல் கொடுக்கறது? எங்களை மன்னனுக்கு என்னத்தை நாங்க செய்யறது? எங்களுடைய வாழ்வாதாரம் எங்க? ஒரு ரோலர்ல 2 ரோலர் ஒரு மடி இழுக்கிறான். பார்த்தா நேரம் சேர்த்தி கொண்டு போனேன்னு சொன்னாலும் மடியை பற்றி தூக்கி பார்த்தா 3000-4000 கிலோ ரோல் கிடக்குது மீன். அப்ப அப்படி அவன் பலத்தாள்ளி கொண்டு போனா எங்களுடைய மீனவர்கள் என்ன வாழ்றது? எப்படி வாழ்றது? அதுக்கு எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதியை கேட்டுக்கொள்றோம், முடிஞ்ச அளவுக்கு எங்களையும் எங்களுடைய தீவிரத்தையும் எங்களுடைய அனைத்து கடத்தொழில் சமூகத்தையும் நீங்க பாதுகாத்து தர வேண்டும் என்று உங்களோட கையெடுத்து கும்பிட்டு கேட்டு நிற்கின்றோம். என்னன்னு சொன்னா இன்னைக்கு இந்திய இழுவப்படைக்கு எதிராக யாழ் மாவட்டத்தில் உள்ள கடற்தொழிலாளர் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நடத்தி கொண்டிருக்கிற பேரணியை தான் இப்போது காட்டுறீங்க. எங்களது வளங்கள் அழிக்கப்படுகிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக இந்த ஆர்ப்பாட்ட பேரணி நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களை தடுத்து எங்களை எல்லைக்குள் வரக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் இப்போது ஆர்ப்பாட்ட பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாதிப்படைஞ்சு கொண்டு இருக்கிறோம். இந்தியன் ரோலருக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறையை தாண்டி ஒவ்வொரு நாளுமே வந்து தொழிற்செய்து இருக்கிறாங்க. அதனால எங்களோட வலையில எல்லாம் உள்ளாவே இழுவட்டு போய்கொண்டு 70 ஐநாதீவு நெடுந்தீவு என்ற எல்லா தொழிலாளியுமே பாதிக்கப்பட்டு ஒரு தொழிலையும் செய்ய முடியாத கடைசி கட்டத்துக்கு வந்து இருக்கிறோம். இப்ப வந்து அரசாங்கம் இந்த இந்தியன் ரோலரை எல்லைக்குள்ள விடாம எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தரச்சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவிலையும் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க, இலங்கையிலையும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கு. எங்கட இந்தியன் ரோலர் தான் மூச்சாக வந்து எங்கட எல்லைகளுக்குள்ள மீறி தொழிலை நாசம் பண்ணி தொழில் செய்யல ஒரு கடைசி கட்டத்துல வந்து இருக்கிறோம். எந்த நாள் அவைக்கென்ற ஒரு முறை இருக்கு, திங்கள் புதன் சனி என்ற அந்த முறையை தாண்டி ஒவ்வொரு நாளுமே வந்து தொழில் செய்யறாங்க. இந்த தொழிலுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு நாங்க செய்கிறோம் என்று சொன்னா இலங்கை கடற்படை இந்தியன் ரோலர் எல்லைக்கு உள்ள விடாதபடி எங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுத்து தர வேண்டும்.
போராட்டம்